இந்த குத்துவிளக்கு பாருங்க, இதுதான் எருசலேம் தேவாலயத்தில் எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா ரெவலேஷன் வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனம் நினைக்கிறேன். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இந்த குத்துவிளக்கு பார்த்தீங்க, அதுல 7 விளக்குகள் இருக்கும். உங்க கரங்கள் இருக்குல்ல, 2 கரங்கள், அந்த குத்துவிளக்குக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், இதுக்கு எபிரேய பாஷையில மெனோரான்னு சொல்லுவாங்க. இதுல உங்க பாடியும் குத்துவிளக்கு மாதிரி தான். கரங்களை உயர்த்த நான் சொல்றேன். இது இருக்கு இல்லையா, இதான் நடுப்பகுதி. 2 ஷோல்டர்ஸ் இருக்கு இல்லையா, 2 ஷோல்டர், இதுதான் அடுத்த 2 பகுதி. இந்த 2 ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் அடுத்த 2 பகுதி. உங்கள் கரங்கள், நீங்களும் ஒரு குத்துவிளக்கு போல தேவனுக்கு முன்பா நிற்கிறீங்க. தேவன் உங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. மனிதர்களுக்கு நடுவில் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா? உலாவி கொண்டிருக்கிறார். நீங்கள் துதிக்கும் போது எதுக்கு கரங்களை உயர்த்த சொல்றோம்? நீங்கள் ஒரு குத்துவிளக்கு அடையாளம். ஏன்னா தேவன் சொல்லியிருக்கிறார், 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் அவர் உலாவுகிற தேவனா இருக்கிறார்.